இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் எடுத்திருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அதாவது சஹாபாக்கள் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய சில பாடங்கள் என்பதாக அமைந்திருந்தது. சஹாபாக்களுடைய சில முன்மாதிரிகளை சொல்லி ஹுத்பாவில் சில விடயங்களை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தடவை உஹது மலைக்கு ஏறினார்கள். ஏறும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களோடு இருந்தார்கள். அப்போது உஹது மலை அசைய ஆரம்பித்த போது நபி அவங்க சொன்னாங்க, உஹதே நீ அசையாமல் நில்லு, ஏனென்றால் என்னோடு உனக்கு மேலால் ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சித்தீக் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஷஹீத் என்று சொல்லப்பட்ட 2 ஷஹீத்கள் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஷஹீதை அதாவது சித்தீக் என்ற வார்த்தையை ஷஹீதை விட முற்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட உண்மையிலே முற்படுத்தப்படக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார். நபி அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் சிறந்தவர்கள் தான், அவர்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மிகவும் சிறந்தவர்கள் என்பதை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்போது அரபிகள் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அப்போது அரபியர்கள் அடிமைகளாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனைய தலைவர்களுக்கு அடிமைகளாக உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், காசுக்கு அடிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் இல்லாத போது அரபிகள் காலத்தில் கேவலமாக கருதப்பட்டிருக்கிறார்கள், அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரபிகள் கூட, அரபு நாடுகள் கூட ஏனைய நாடுகளுக்கு, முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கொடுத்த வளங்களை, சக்திகள் எல்லாம் அதாவது பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாழக்கூடிய அரபியர்கள் இஸ்லாத்தை சுமக்காத காரணத்தினால், சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை சுமந்ததை போன்று அரபி தலைவர்கள் சுமக்கவில்லை, அதனால் இழிவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஏவிய பிரகாரம் உலகத்திலே வாழவில்லை. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில பேர் உள்ளம் இருக்கிறது, உள்ளத்தால் சிந்திக்க வேண்டிய விடயத்தை சிந்திக்கவில்லை, காதினால் கேட்கும் விடயத்தை கேட்கவில்லை, கண்களினால் பார்க்கும் விடயத்தை பார்க்கவில்லை, காதுகளினால் இதை கேட்க வேண்டும் அதை கேட்கவில்லை. அப்படித்தான் அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள், மிருகத்தை விடவும் மோசமானவர்கள் அல்லாஹ் சொல்கிறானே, அப்படியானவர்களாக மாறிவிட்டார்கள் இன்றைய அரபிய தலைவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட போது சஹாபாக்கள் நபி அவர்கள் எப்போது ஈமான் கொண்டார்கள் அப்போது அந்த சஹாபாக்கள் சித்தீக்கீன்களாக மாறினார்கள், உண்மையாளர்களாக இருந்தார்கள், சுஹதாக்களாக இருந்தார்கள். உலகத்துடைய தலைவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்லாம் உங்களை ஆட்சி செய்யும், இஸ்லாம் தான் உயர்வை உண்டாக்கும், இஸ்லாம் தான் உலகத்தை ஆளும் என்று தைரியமாக சொன்னார்கள். இன்று இஸ்லாம் பலகீனமாக மாறிவிட்டது. இன்று மற்றவர்களுக்கு அடிமைகளாக முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த உண்மையான சஹாபாக்கள், அவருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, ஆனால் அவருடைய சக்தியும் குறைவாகத்தான் இருந்தது. அவர்களை பார்த்து காஃபிர்கள் ஏளனமாக கருதினார்கள், ஆனால் ஒற்றுமையாக இருந்தார்கள், தீனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த பைத்துல் மக்திஸ் அதனுடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களே, நீங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள், மற்றவர்களுடைய எந்த ஒரு கெடுதியும் உங்களுக்கு ஏற்பட மாட்டாது, முனாஃபிக்குகளுடைய நிஃபாக் தன்மை உங்களை எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்காது. ஏன் இந்த இஸ்லாம், அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படி பலகீனமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டதோ அது போன்று ஒரு நாள் இந்த இஸ்லாம் பலகீனமானதாக மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் இஸ்லாத்தை உலகத்தில் அடையாளப்படுத்தும் போது பலகீனமாகத்தான் இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவருடைய செயல்களிலே உண்மையாக அல்லாஹ்வோடு நடந்து கொண்டார்கள், செயல்களிலும் சொற்களிலும் உண்மையாக நடந்து கொண்டார்கள். எல்லா நிலைமையும் மாலிக் பின் அனஸ் சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய கடைசியில் வாழக்கூடிய மக்கள் திருந்த மாட்டார்கள், சீர்பெற மாட்டார்கள், எதன் மூலமாக எங்களுடைய முன்னோர்கள் சீர்பெற்று வாழ்ந்தார்களோ அதை கொண்டே அன்றி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா, புரிந்து கொண்டீர்களா என்று எங்களுடைய உம்மத்து, எங்களுடைய சமூகம் மிக மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காஃபிர்களுடைய வலையிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு விட்டார்கள், அநியாயத்தை இன்னும் விடவில்லை, அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முஸ்லீம்கள் அநியாயத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை இன்னும் விடவில்லை.
என்னுடைய அரபி நாடுகளை இன்று வேறு வல்லரசு நாடுகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒட்டகம் இழுக்கப்படுவதை போன்று வல்லரசுக்கு பின்னால் என்னுடைய நாடுகள் எல்லாம் ஒரு அடிமையை போன்று மிருகத்தை போன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் அராஜகம் அநியாயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு பின்னால் எங்களுடைய முஸ்லிம் நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், மார்க்கத்துக்காக முடியுமான சேவைகளை செய்யுங்கள், நல்லதை செலவழியுங்கள், பொறுமதியானவற்றை மார்க்கத்துக்கு அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்களில் சொல்களில் எல்லா விடயங்களிலும் எல்லா நிலைமைகளிலும். அதுதான் உண்மையான சித்க், உண்மையாகும். நல்ல விடயங்களுக்கு உதவியாக இருங்கள். முஃமின்களே, உங்களுக்கும் சித்திக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சித்திக்காக மாறலாம். யார் தன்னுடைய போராட்டத்தில் உண்மையாக நடந்து கொள்வாரோ அவர் உண்மையான சித்திக்காக கருதப்படுவார். இந்த உம்மத்துடைய விடயத்தில் யாரு உண்மையானவராக நடக்க விரும்புகிறார், அல்லாஹ் அவரை நிச்சயமாக சித்திகீங்களில் சேர்ப்பான். ஒற்றுமைக்காக ஐக்கியத்துக்காக பாடுபடக்கூடியவர்களை உழைக்கக்கூடியவர் அல்லாஹ் நிச்சயமாக சித்திகீங்களில் நிச்சயமாக அல்லாஹ் சேர்ப்பான். நபி அவங்க சொன்னாங்களே, ஒரு மனிதன் உண்மையை உரைத்து கொண்டே இருப்பார், அல்லாஹ்விடத்தில் அவர் சித்திக்காக எழுதப்படுவார். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்னவென்பதை நீங்கள் புரிந்து அந்தஸ்தை நீங்கள் நன்றதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சித்திகீங்களாக வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சித்திக் என்பது நுபுவத்துக்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடிய ஒரு பதவியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சித்திகீங்களை புகழ்ந்திருக்கிறான். சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சஹாபாக்கள் சித்திகீங்கள் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், முஃமின்களில் சில பேர்கள் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தினார்கள், அவர்கள் தான் சித்திகீங்கள், அவர்கள் தான் சஹாபாக்கள். எல்லா விடயங்களையும் தீனுக்காக செலவழித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய முஃமின்களில் சில பேர்கள் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஒருவர் தான் தல்ஹா இப்னு உபைதில்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹத் யுத்தத்தில் மிக மும்முரமாக ஈடுபட்டார்கள். நபி அவர்களை பாதுகாப்பதற்கு மும்முரம் ஈடுபட்டார். நபி அவங்க சொன்னாங்க, தல்ஹாவுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான். ஏன்? அவர் அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடுமையாக. அதே போன்றுதான் சஹாபாக்கள். அவர்கள் முஹாஜிரின்களாக இருக்கலாம், அன்சாரிகளாக இருக்கலாம். மதீனா முனவராவில் சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு, தைரியம் கிடைப்பதற்கு, சக்தி கிடைப்பதற்கு காரணம் என்ன? அன்சாரிகளுடைய தியாகம். அன்சாரிகள் மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் இன்று எங்களுடைய சமூகம் மிகவும் சோதிக்கப்பட்டதாக இருக்கிறது. என்னுடைய சமூகம் அந்த சித்தீக்இய்யா என்ற தன்மையின் பக்கம் தேவை உள்ளதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீளுங்கள், அல்லாஹ் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். சஹாபாக்களை பின்பற்றுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். சஹாபாக்கள் நபி அவர்களோடு உண்மையாக நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லும்போது ஹிஜ்ரத் செய்தார்கள். நுஸ்ரத்தை பற்றி சொல்லும் போது நுஸ்ரத்தாக உதவியாக நடந்து கொண்டார். நல்ல விடயங்களின் பக்கம் விரைந்து சென்றார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விடயங்களின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். நீங்கள் விரைந்து செல்லுங்கள். நல்ல விடயங்களின் பக்கம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சித்திகீங்களுடைய அந்தஸ்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். முகர்ரபீங்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அம்மன் கான மினல் முகர்ரபீன், யார் முகர்ரபீங்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானையும் உலக மக்களுடைய ஈமானையும் ஒரு தராசில் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் பலமாக இருக்கும் என்று சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நாங்கள் இந்த மிம்பரில் வைத்து சொல்கிறோம், இந்த கஸ்ஸா வாசிகளுடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலக மக்களுடைய ஒரு தட்டில் ஈமானை ஒரு தட்டில் வைத்தாலும் நிச்சயமாக 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 கஸ்ஸா வாசிகளுடைய ஈமானுடைய தட்டு தான் பலமாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உண்மையிலே சித்திக் என்று வர்ணிக்கப்படாவிட்டாலும் அவரிடத்திலே உண்மையிலே அந்த சித்திகியத் என்ற தன்மை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து, அல்லாஹ் ஹக்கை, உண்மையை உங்களுடைய நாவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உண்மையை வைத்திருக்கிறான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஆத்மா இந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கு, அவங்க சத்தியமாக உமர் நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஷைத்தான் கூட செல்ல மாட்டான், ஷைத்தான் கூட உங்களை கண்டு பயப்படுவான். உமர் ரலியல்லாஹு நாவிலே உண்மை இருந்தது, உள்ளத்தில் உண்மை இருந்தது. இன்று மனிதர்களில் சிலவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் ஷைத்தானோடு போராடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் விரைய வேண்டும். அந்த சித்திகியத் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, சஹாபாக்கள் எல்லா விடயங்களிலும் உண்மையாக நேர்மையாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை நபி அவங்கள்ட்ட வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொன்னாங்க. உங்களுக்கு சோதனைகளுக்கு பின்னால் நீங்கள் சொர்க்கம் செல்லும், உங்களுக்கு பெரிய பெரிய சோதனை உலகத்தில் ஏற்பட இருக்கிறது, நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்ற நன்மாராயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு சித்தியக்காக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பற்றி கத்தீப் அவர்கள் சொன்னார்கள், அவர்களும் ஒரு சித்திக்காக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை போல ஒரு கானித்தாக உலகத்திலே வாழ்ந்த, கானித் என்ற சமூகத்துக்கு பயன் அளிக்கக்கூடியவராக நல்ல விடயங்களை சமூகத்துக்கு செல்லக்கூடியவராக வாழ்ந்திருக்கிறார். எனவே நாம் எங்களுடைய இந்த முஆத் ரலியல்லாஹு தஆலா நல்ல விடயங்களை மக்களுக்கு சொன்னதை போன்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனைவிமார்களுக்கு நல்லதை நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை ஆகக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசை படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத்தை ஆசை வைக்கக்கூடிய பொறுமையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே உலகத்தில் நீங்கள் எங்களுடைய சஹாபாக்கள் முன்னோர்கள் நீதத்தின் மூலமாக உலகத்தை ஆண்டார்கள். நீதத்தின் மூலமாக அநியாயத்தை விட்டு மக்களை பாதுகாத்தார், இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். எனவே அந்த சஹாபாக்களை போன்று நீங்கள் மாறிவிடுங்கள், பெரும்பாவங்களை விட்டு விடுங்கள். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கான ஆடைகளை நீங்கள் நீக்குவதை போன்று உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திகீங்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அதே போன்றோ சில நாட்களுக்கு பின்னால் நீங்கள் மிக சிறந்த விருந்தாளி நோன்பை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். நோன்பு என்பது சித்திகீங்களுடைய மாதமாக, சாலிஹீங்களுடைய மாதமாக, முத்தகீங்களுடைய மாதமாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு மாதம். எனவே உங்களுடைய எல்லா நிலைமைகளும் நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வோடு நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உண்மையாக இருங்கள். உங்களுடைய உள்ளத்தால் உடம்பால் அல்லாஹ்வின் பக்கம் வீழுங்கள். அல்லாஹ் ஏவிய பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சியுங்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சித்திகியத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெறுவதை விட்டு நீங்கள் பலகீனம் அடைந்து விடக்கூடாது, தூரமாகி விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சித்திகீங்களுக்கு உண்மையாக நாளை மறுமையில் அவர்கள் உண்மையாக நடந்த காரணம் அது உண்மை அவர்களுக்கு பயனளிக்கும். அவர்களுக்கு ஓடக்கூடிய நதிகளை கொண்ட அழகான சுவர்க்கத்தை நாங்கள் அவர்களுக்கு வைத்து நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். அதுதான் உண்மையான வெற்றி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எங்களை நீ சொர்க்கவாதிகளாக சித்திகீங்களாக ஆக்கி விடுவாயாக என்று சொல்லி ஒரு நீண்ட ஒரு துஆவை செய்து கத்தீப் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது ஹுத்பாவிலே கத்தீப் அவர்கள் துஆவுக்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ்ந்து மீண்டும் ஸலவாத்து ஸலாம் சொன்னதுக்கு பின்னால, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய சாலிஹான அமல்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுப்பதை போன்று இந்த குதுசுக்கும் நீங்கள் நேரம் கொடுங்கள். அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்று வாழக்கூடிய இந்த காலம் மிக பயங்கரமான ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்று குர்ஆனிலே பல இடங்களில் எச்சரித்திருக்கின்றான். எனவே சித்திகீங்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அதே போன்று முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஈமான் கொண்டால் அந்த ஈமான் அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தான் உண்மையானவர்கள். எனவே எங்களுடைய ஈமான் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாலிஹான அமல்கள் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். புனிதமான மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுக்கு அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய அன்சாரிகள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள், மார்க்கத்துக்கு உதவியாக இருந்தார்கள். எனவே அன்சாரிகளுக்கு அன்சார் என்று சொல்லப்படுகிறது, ஹஸ்ரஜ் அவர்களுக்கும் அன்சார் என்று சொல்லப்படுகிறது. முஸ்லிம் முஹாஜிரீன்களுக்கு அவர்கள் தீனுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், அன்சாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தீனுக்காக உதவி செய்த அவுஸ் ஹஸ்ரஜ் இரண்டு சாரார்களும் தீனுக்கு உதவி செஞ்ச காரணத்தை அவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள், இடம் கொடுத்தார்கள், வாழ்வதற்கு வீடு கொடுத்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அன்சாரிகள் என்ற பெயரை பெற்றார்கள். எனவே அதே போன்று நீங்கள் உங்களுடைய ஊர்களை விட்டுவிட்டு எங்களுடைய இந்த பள்ளிவாசலை மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் பராமரிப்பதற்கு, அங்கே அமல் செய்வதற்கு நீங்கள் வர வேண்டும். உலக விடயங்களில் மாத்திரம் ஈடுபாடு கட்டி உலகத்தை நேசிக்கக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. மதீனா முனவ்வரா சஹாபாக்கள் வாழ்ந்த இடமாக இருந்தது. அங்கிருந்தால் தீனுக்காக உதவி செய்து, அதே போன்று இந்த அக்ஸாவுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும். சித்திகீங்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும். இந்த பூமிக்கு நீங்கள் வர வேண்டும். யாரு சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படியானவர்கள் இப்படியான தியாகங்களை செய்ய வேண்டும். முதலாவது கிப்லாவை பாதுகாக்க வேண்டும், இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த கிப்லாவை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அதே போன்று நீங்களும் இந்த இடத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஈமானிலே நீங்கள் முந்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாத்துடைய போதனைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று எப்போதுமே நீங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய நலவுகளை பேசக்கூடிய அளவுக்கு நலவுகளை செய்துவிட்டு நீங்கள்
மூத்தாக வேண்டும் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள், இந்த அக்ஸா என்பது உங்களுக்கு சொந்தமான பூமி, அல்லாஹு தாலாவுடைய பூமியாக இருக்கு, அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமானவன், அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், அல்லாஹு தாலா இந்த பூமியில் ஏற்பட்ட சோதனைகளை விட்டு நிச்சயமாக இந்த மக்களுக்கு விடிவு காலத்தை கொடுப்பான் என்று சொல்லி நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதுல்லாஹ் விடைபெற்றுச்சினா. அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே முடிந்த புனிதமான 3 தலங்களிலும் நிகழ்த்தப்பட்ட ஹுத்பாக்கள். முதலாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சக்தியை இந்த விடயத்தில் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல் எதையும் எங்களுக்கு செய்ய முடியாது என்று ஈமானிய விடயத்தை உணர்த்தினார். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய சக்தியை நாங்கள் அதிகரிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். சக்தியை அதிகரிக்கக்கூடிய விடயங்களை தான் ஞாபகப்படுத்தினார்கள். அந்த அமல்களில் நாங்கள் ஈடுபடுவோம். சக்தி மூலமாக எங்களுக்கு நாங்கள் நலவுகளை செய்வதை போல சமூகத்துக்கும் செய்வோம். 2வது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும், சோதனைகள் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது, சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், எனவே சோதனைகளின் போது பொறுமை காக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே பொறுமையை கடைபிடிப்போம். 3வது ஹுத்பாவில் சஹாபாக்கள் எப்படி சித்திகீன்களாக உலகத்தில் வாழ்ந்தார்கள், அதுபோன்று நாங்களும் சித்திகீன்களாக உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படை அல்லாஹ் தஆலா இவ்வாறான ஹுத்பாக்களின் மூலமாக பாடங்களை பெறக்கூடியவர்களாக, அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துவா செய்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்பான் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்னும் ஒரு மனாபில் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.